ஹாய், இன்னைக்கு புது vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன vlog சொல்லுங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க மறுபடியும் சிவாஜி நகர் போறோம் இஃப்தார் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ட்ரை பண்றதுக்கு. இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் 2. நாங்க இன்னைக்கு ட்ரை பண்ண வந்தது சார்மினார் கபாப் பாரடைஸ் அண்ட் தி தேக் ரெஸ்டாரண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தி தேக் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸு. இதில் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு போனது, முக்கியமாக ட்ரை பண்ணலான்னு போனது மட்டன் நல்லி சூப். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு அதை ட்ரை பண்ண போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நல்லி சூப் வித் இடியாப்பம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. முக்கியமாக அந்த இடியாப்பமோட டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மீட்டுமே நல்ல சாஃப்டாக குக்காக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப செம ஃபீல். அது முதல்ல கறி போட்டுக்கோ. எடுத்து பட்டாள வை. இப்போ குழம்பு மூணு டிப்படி எடுத்து வாயில் போட்டுக்கோ. அடுத்து ட்ரை பண்ணது சிக்கன் ரோல், அதுக்கப்புறம் கிறிஸ்பி சிக்கன். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது வந்து கிறிஸ்பி சிக்கன் தான். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலியாக தெரிஞ்சிச்சு. நம்ம கொடுத்த ப்ரைஸ்க்கு அந்த அளவுக்கு வர்த்தான்னு எனக்கு தெரில. 70 rupees கொடுத்து வாங்கினோம், பட் மீட்டுமே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது வந்து சிக்கன் ரோல். சிக்கன் ரோலில் ஸ்டஃபிங்குமே நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கும்போது நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ் இருந்தது. ஹரியாலி சிக்கன், சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பத்தர்கா கோஷன்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஃபயர்லாம் விட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் தி தேக் டைனிங்க்கு போனோம், மேலே போய் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா கீழே பார்க்கும்போது பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணது என்னென்னா, பிரியாணியோட ஸ்டார்டர்ஸ் எதனா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் ஷீக் கபாபும் சிக்கன் மலாய் கபாபும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஷீக் கபாப் ட்ரை பண்ணோம். பட் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது, அந்த அளவுக்கு ஓவர் குக் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டது மலாய் சிக்கன் கபாப் தான். பட் அது சரியாக குக் ஆகலை, டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நாங்கள் கேட்டதுனால அவங்க அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ண வந்த பிரியாணி. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தது. சீரக சம்பா ரைஸ், சிக்கனுமே சூப்பராக குக்காக இருந்தது. இந்த பிரியாணியோட நேம் ஷாதிகா பிரியாணி. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது சார்மினார். ஸோ தி தேக்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. இதில் வந்து நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பம்கின் ஹல்வா, சீஸ் கேக்ஸ், நிறைய புட்டிங்ஸு, ஸ்வீட் ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டிஸ். அட் த சேம் டைம் சமோசாஸுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்வீட் சமோசா, ஸ்பைசி சமோசா, இது எல்லாமே நிறைய இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ஜாமுன் பால்கோவா. ஸோ ஜாமுன் பால்கோவா வந்து ஸ்டஃபிங், அந்த பால்கோவோட ஸ்டஃபிங்கும் அந்த ஜாமுன் ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட் அதிகமாக தான் இருந்தது, பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பால்கோவா சமோசா. இதுக்குள்ளேயும் பால்கோவா ஸ்டஃபிங் தான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு மைல்ட் ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணது சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசாவுமே நல்ல ஸ்டஃபிங்கோட, ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகி, மசாலாவுமே நல்ல மைல்ட் ஸ்பைஸோட சூப்பராக இருந்தது. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மொஹபத் கா ஷர்பத்தை நல்ல சில் கிளைமேட்டில் நல்ல மழையில் குடித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த vlog-ஐயும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் இங்கே. See you in the next video. Bye bye.